ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், புளி சாதம் செய்யலாமா? அதற்கு தேவையான பொருள் காஞ்ச மிளகா, வெள்ளை எள்ளு, கடலப்பருப்பு, சிறிதளவு மிளகு, வெந்தயம் இது போட்டு கடாயில் வறுத்துக்கினாங்க. புளி ஊற வச்சு புளி திப்பி எடுத்து நல்லா கொதிக்க வைக்கணுங்க. இதெல்லாம் போட்டு கடாயில் சோக்க வறுத்துக்காங்க. இந்த பொடியெல்லாம் போட்டு மிக்ஸி ஜாரில் குறப்பாக அரைச்சிக்கோங்க. நமக்கு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சது அந்த காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க. சிறிதளவு பெருங்காயத்தூள், சிறிதளவு மஞ்சள் தூள், அப்புறம் இந்த அரைச்சி வச்சுக்கிற புளியை போட்டுக்கோங்க. தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிக்க விடுங்க. இந்த புளி குழம்ப அந்த சாதம் வடித்து ஆற வச்சு அதில் கலந்துக்கோங்க. தூள் சாதத்தில் போட்டுக்கோங்க. புளி சாதத்துக்கு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் கடலப்பருப்பு, உளுத்தம் பருப்பு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா சிவப்பாக வறுத்துக்கோங்க. பிறகு கருவேப்பிலை செய்கிறோங்க. பிறகு சாதத்தை ஊற்றி நல்லா கலருங்க. சாதத்தை புளி சாதம் நல்லா கலர்னா இந்த மாதிரி ஆகிடுங்க. புளி சாதம் ரெடி. சாதத்தை இந்த மாதிரி நல்லா குழைய வேக வச்சுக்கோங்க. அப்புறம் தயிர் நல்லா ஊற்றி கலக்கிக்கோங்க. தயிர் சாதத்துக்கு கடுகு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை தாளித்து கொட்டிக்கோங்க. கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டுக்கோங்க. தயிர் சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கொழுக்கட்டை செய்யலாமா? அதற்கு தேவையான பொருள் இதில் 1 கிளாஸ் மாவுன்னா 1.25 கிளாஸ் தண்ணி வச்சுக்கினாங்க. 1.25 கிளாஸு வெல்லம் எடுத்துக்கினாங்க. ஏலக்காய் 2. இப்போ மாவு கொட்டி கலர்னாங்க. இதில் சிறிதளவு நெய் ஊற்றி நல்லா கலரிக்குங்க. கொழுக்கட்டை அந்த மாதிரி ஊற்றி வச்சு இட்லி குண்டானில் ஒரு 10 நிமிஷம் வேக விடுங்க. சுவையான கொழுக்கட்டை ரெடி. பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.